திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பகிர்ந்து ஒரு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய பங்கு சமுதாயத்துக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் இந்த சேனலவே நான் நடத்திட்டு வரேன். உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் அரசியல்வாதியாக இருப்பது எவ்வளவு சிரமம் என்று. அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு தான் என்னுடைய சமுதாய பணியும் செஞ்சுட்டு வரேன். உங்களுடைய ஆதரவையும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. அதாவது ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர், 30 ஆண்டு காலமாக திரைத்துறையில் சம்பாதிச்சு தன்னுடைய சுபபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு டூயட் பாடிட்டு திடீர்னு அவருக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. இவர் முதல்வர் ஆகணும் என்பதற்காக தன்னுடைய ரசிகர்களை, நாம இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிறோம், நம்ம ரசிகர்கள் நம்மளை அந்த ரசிகர்களுடைய செல்வாக்கை நம்ம பயன்படுத்திக்கிட்டாக முதல்வராகவே ஆயிடலாம் என்று சொல்லி அந்த ரசிகர்களுடைய தனக்கு அந்த ரசிகர்களை சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, சும்மா இந்த ரசிகர்கள் செல்வாக்க வச்ச மட்டும் நம்மளால முதல்வர் ஆகிட முடியாது, அதனால கூட்டணி கட்சிகளோட செல்வாக்கு வேணும், அப்பதான் புது கட்சியை நம்புவாங்க என்று சொல்லி அந்த நடிகர் என்ன பண்ணிட்டாரு, எல்கேஜி கூட சேர்ந்து படிச்சு அடுத்த யூகேஜி போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, யூகேஜி போகாமலே நான் முதல்வர் ஆகணும் என்று முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக என்ன பண்றாரு, எனக்கு தேவை முதல்வர் சீட்டு தான், மற்றது இந்த துணை முதல்வர் அமைச்சர்கள் இதெல்லாம் நான் வாரி வழங்குறேன், ஏன் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு கொள்கையோ சித்தாந்தத்தையோ செயல்பாட்டையோ எதையுமே வகுக்காம இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துட்டா எல்லா கட்சிகளும் பேராசையில நம்மளை நம்பி ஓடி வந்துருவாங்க, அதை வச்சு நம்ம முதல்வர் ஆகிடலாம் என்று சொல்லி கனவு கண்டுக்கிட்டு நான் உங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட, உச்சபட்ச நடிகர், லட்சக்கணக்கான ரசிகர்கள் கொண்ட அந்த நடிகரை ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட மதிக்கல, திரும்பி கூட பார்க்கல. அதிகாரத்துல இது தமிழ்நாட்டு அரசியல்ல இல்லாத ஒண்ணு அதிகார பகிர்வு என்பது. இது வரைக்கும் எந்த கட்சிகளும் ஆண்ட கட்சிகள் கொடுக்கல. ஆனா இவருக்கு இருக்கிற அந்த முதல்வர் பேராசையால நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன்னு சொல்லியும் அந்த உச்சபட்ச நடிகரை யாருமே நம்பல. லெட்டர் பேட் கட்சி கூட நம்பலைனாக்க மற்ற இன்னும் செல்வாக்கு பெற்ற கட்சிகளோட அவங்க இவங்களை திரும்பி கூட பார்க்கல. வேற வழி இல்லாம 2 ஆண்டு காலமாக பொறுமையா இருந்தாரு, யாருமே திரும்பி பார்க்கல அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு யுக்தியை கையில் எடுத்தாங்க. அதாவது இவர் நடிகராக இருக்கும்போது இவரை மக்கள் யாரும் அங்கீகரிக்கல இல்லையா, அதனால என்ன பண்ணாங்கன்னாக்கா இவரை நடிகராக அங்கீகரிக்கிறதுக்காக மூத்த நடிகர்கள் கையில காலில் விழுந்து, என் பையன் இப்படி நடிக்கிற படமெல்லாம் தோல்வி அடையுது, என் பையனை காப்பாற்றுறதுக்காக அவன் நடிகனா வெற்றி பெறணும், கொஞ்சம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜயகாந்த் கிட்ட போய் கெஞ்சி, அதே போல விக்ரமன், இயக்குனர் விக்ரமன், இந்த மாதிரி பல பேர்கிட்ட கெஞ்சி கிளறி காலில் விழுந்து, இந்த மாதிரி எனக்கு நஷ்டமாயிடுச்சு, 80 லட்ச ரூபாய் பணம் போட்டு முதல் படம் எடுத்து நஷ்டமாயிடுச்சு, நீங்க நடிச்சு கொடுத்தா தான் அடுத்த படத்துக்கே நான் முதலீடு போட முடியும், 2வது வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு பாவம் அந்த நல்ல மனுஷன் விஜயகாந்த் எனக்கு சேலரியே வேணாம்னு சொல்லி நடிச்சு கொடுத்தாரு. நடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மெல்ல 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 ஒவ்வொரு படமா, ஒரு படம் தோல்வி ஒரு படம் வெற்றி, இப்படி வளர்ந்தவர். அப்ப என்ன பண்றாரு, இந்த இயக்குனர் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நடிகனை நம்ம வெற்றியாளனாக மாற்றணுமோ அந்த மாதிரி இப்போ அரசியல்ல எந்த அரசியல் கட்சிகளும் ஏத்துக்கல, அதனால நான் அரசியல்ல உன்னை வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொல்லி இந்த இயக்குனர் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சதுல எங்க இருந்தாருன்னே தெரியல, அட்ரஸே இல்லாம அப்பாவை மகன் மதிக்காம ஓரம் கட்டி வச்சிருந்தாரு.
இன்னைக்கு திடீர்னு இவர் யாருமே, இந்த நடிகனை யாருமே கண்டுக்கல, இந்த கட்சி யாருமே கண்டுக்கலன்னு என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு இன்னைக்கு முளைச்சு வந்துட்டார். முளைச்சு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க வந்துட்டு வாய்ப்பை நீங்க ஒருத்தருக்கு உதவியா போய் காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்களோட அடையாளத்தவே இழந்துட்டீங்க, உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன், வாய்ப்பை கொடுக்குறேன், அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. யாருக்கு சொல்றாங்க? காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் எப்படியாப்பட்ட கட்சி? அவரே கேட்கிறாரு, அந்த இயக்குனரே கேட்கிறாரு, காங்கிரஸ் வந்து எப்படியாப்பட்ட கட்சின்னு தெரியுமா? காங்கிரஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு இப்படி இருக்கு, அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். யார் வாய்ப்பு கொடுக்கறது? பிறந்து எல்கேஜி கூட போகாத அந்த கட்சி வாய்ப்பு கொடுக்குதாம். யாருக்கு? 140 ஆண்டு காலம் வரலாற்று மிக்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிய இந்த நாட்டை 65 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட ஒரு கட்சிக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறு வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்தி. புரியுதா? எவ்வளவு இயக்கத்தால இருக்குன்னு அந்த இயக்கம் இருக்கு. ஒரு வரலாற்று மிக்க அந்த பேர் இயக்கத்துக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இதை விட காங்கிரஸ் கட்சியை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? இழிவுபடுத்த முடியுமா? அப்போ இந்த நடிகனுக்கும் அவங்க அப்பனுக்கும் அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இவங்களாம் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டோம், நாம வந்து அவதாரங்கள், வானளாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்ற நினைப்பா, பணம் இருக்கிற திமிரா, இல்ல இந்த ரசிகர்கள்லாம் நமக்கு வந்துட்டு உயிரிய கொடுக்குற செத்தால், என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அந்த பெண்மணியை வச்சா, என் புருஷனை விட விஜயத்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன், நான் விஜயத்தான் காதலிக்கிறேன்னு சொல்ற அந்த ரசிகர்களை நம்பியா, இல்ல விஜய்க்கு ஓட்டு போடலாம் என் புருஷனவே டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற அந்த பெண்களை நம்பியா இவ்வளவு எகத்தலம் வருது உங்களுக்கு? இந்த நாட்டுக்காக நீங்க என்ன, தமிழர்களுக்காக என்ன செஞ்சிட்டீங்கன்ட்டு இந்த தமிழ் மண்ணை ஆடுறதுக்கு துடிக்கிறீங்க. அரசியல் தெரியாது, ஒரு 5 நிமிஷம் பேச தெரியாது, பேப்பர் இல்லாம பேச தெரியாது, ஸ்கிரிப்ட் இல்லாம, ஸ்கிரிப்டே கொடுத்தாலும் பார்த்து தான் படிக்க தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஆளணும்னு துடிக்கிறீங்க. சரி, நீங்க ஆளணும்னு துடிக்கிறீங்க, சரி, அவ்வளோ பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா யாராலையாவது? இதை காங்கிரஸ் தொண்டர்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். எல்கேஜி கூட போக முடியாத ஒரு குழந்தை வந்து ஒரு வரலாற்று மிக்க கட்சிய உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன், வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க என்று சொல்லி கேவலப்படுத்துறாங்க அப்படின்னா காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்திய கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணி மூலமாக இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டிட்டு இருக்கிற இந்த கூட்டணியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உரிய மரியாதை கொடுத்து வழி நடத்தி இன்னைக்கு கொண்டுட்டு போறாரு. அதை ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாராட்டுது. அந்த தலைவரை இங்க வந்துட்டு அதிகார பகிர்வுக்காக நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து பேசுனீங்களோ உங்களோட மைனஸ, உங்களோட அதிகார அந்த ஆசைய, இன்னொரு பிறந்தே 2 நாள் எல்கேஜி போகாத அந்த கட்சி உங்க அதிகார ஆசையை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து உங்களை கேவலமா பேசுது. இது தேவையா? காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த அவமானம் தேவையா? நல்ல வேலை செல்வ பெருந்தகை அண்ணன் வந்துட்டு இங்க எங்களுக்கு எங்க தலைவர் பூஸ்ட் கொடுக்கறாரு, ஹார்லிக்ஸ் கொடுக்கறாரு, நீ உங்க பூஸ்ட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில இதை விட கேவலம் வேற ஒண்ணும் இல்லை. யாருக்கு? அந்த இயக்குனருக்கும் நடிகருக்கும். நடிகர் சொன்னா கேட்க மாட்டாங்கன்ட்டு இயக்குனரை வச்சு பேச வச்சிருக்கிறாரு. இத்தனை நாள் அப்பான்னா யாருன்னே தெரியல, அப்பாவை குப்பையை போல ஒதுக்கி வச்சிருந்தாங்க.
இன்னைக்கு யாருமே கூட்டணிக்கு வரலன்னு இன்னைக்கு புதுசா அப்பா வந்துட்டாரு. அந்த அந்த கட்சியில அந்த இயக்குனருக்கு என்ன போஸ்டிங்னு இது வரைக்கும் தெரியல. அவருடைய பங்கு என்ன, அந்த கட்சியில என்ன அவருக்கு பொறுப்புன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவர் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டது இல்லை. ஆனா திடீர்னு இந்த நடிகன் பேச்சை யாரும் மதிக்கல, நடிகனுக்கு யாரும் மரியாதை கொடுக்கல, யாரும் வரலன்ட்டு இயக்குனர், நான் உன்னை காப்பாத்துற மகனே, உன்னை எப்படி நடிகராக்கி காட்டணும் அதே மாதிரி உன்னை நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக்கி காட்டுறேன், அதே போல உன்னை ஒரு முதல்வராக்கி காட்டுறேன், நான் உன்னை காப்பாத்துறேன்டா மகனே என்று சொல்லி இயக்குனர் அந்த பேரியக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை நீ காப்பாத்துறன்னு வந்தா சரி, இன்னொருத்தரை கேவலப்படுத்தாம இழிவுபடுத்தாம தரந்தாழ்ந்து பேசாம தானே வரணும். உன் மகனுக்கு நீ அரசியலை சொல்லி கொடுத்து மக்கள்கிட்ட போய் எப்படி பழகணும், எப்படி அரசியல்னா என்ன, 40 பேர்த்த கொன்னியே அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணி இருந்திருக்கணும், மக்கள்கிட்ட போய் நின்று இருக்கணும். இல்லை நீ ஏன் பயந்து ஓடி வந்த அப்படின்னு சொல்லித்தானே ஒரு நல்ல இவர் மேலெல்லாம் ரொம்ப மரியாதை இருந்தது. இவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. ஏன்னா பையன் செய்யற தப்ப மூடி மறைச்சிக்கிட்டு இவர் இன்னைக்கு வெளியே ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி நிக்கிறாரு. இவருக்கு தெரியாத அரசியல்லாம் ஒண்ணும் இல்லை. இவருக்கு பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் தான் அரசியல் கதை வச்சு மக்கள் ஆணையிட்டால் இன்னும் பல்வேறு படங்கள்ல அரசியல் கதைகளை எடுத்த ஒருத்தம் தெரியாமலாம் அவர் பேசல. எல்லா நுணுக்கமும் தெரிஞ்சவர். இன்னைக்கு அவர் மகன் செய்த தப்பை மறைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு பையனுக்கு சப்போர்ட் பண்ண நிக்கிறாரு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் சொன்னதெல்லாம் சரியா இல்லை தப்பான கோணத்துல பேசி இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம நேயர்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.